Hey guys, welcome to Nanya Studio. நான் இன்னைக்கு உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படினா வாட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம லெட்டர் ஆர்ட் பண்ணலாம் அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு உங்களுக்கு ஒரு பென்சில் வேணும், ஒரு பேப்பர் வேணும், கொஞ்சம் வாட்டர் கலர்ஸ் வேணும், அவ்வளவுதான் வேணும். உங்களுக்கு பிடிச்ச லைன்ஸை நீங்க பேப்பர்ல எழுதி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 லைன்ஸ் போட்டு நீங்க எழுதுனீங்க அப்படினா அந்த லெட்டர்ஸ் எல்லாமே ஒரே அளவுல இருக்கும் பார்க்கிறதுக்கு. So நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா எழுத போறீங்க அப்படினா 2 லைன் போட்டுட்டு அதுக்கு அப்புறமா எழுதுங்க. ஓகே, நான் இப்போ எழுதி முடிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கர்சிவ்ல எழுதுங்க. கர்சிவ் எழுதும்போது நீங்கள் என்ன ஸ்டைலில் எழுதி பழகிருக்கீங்களோ அதே ஸ்டைல் யூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழ் நோக்கி வர கோடுகள் எல்லாத்துக்குமே வந்து டபுள் லைன்ஸ் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எழுதும்போது கீழ் நோக்கி வர கோடுகள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நீங்கள் டபுள் லைன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போது பென்சில் யூஸ் பண்ணியே போடுங்க. இப்போது ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எரேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா லெட்டர்ஸ்லேயும் வந்து டபுள் லைன் போட்டுக்கணும். இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி லெட்டர் ஆர்ட் வீடியோ வந்து நிறைய போட்டிருக்கிறேன் என்னோடய சேனலில். உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறமா ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிறத போட்டிருக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எழுதும்போது கொஞ்சம் பொறுமையாக எழுதுங்க. அப்போ தான் லெட்டர்ஸ் வந்து நீட்டாக இருக்கும். லெட்டர் எஸ் எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. எங்கெல்லாம் கீழ் நோக்கி வருதோ, அதாவது நம்ம எழுதும்போது கீழ் நோக்கி வர கோடுகள் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் டபுள் லைன் போட்டுக்கணும். ஓகே, இந்த மாதிரி நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே இப்போ டபுள் லைன் போட்டாச்சு. இதுக்கு மேலே வந்து ஒரு பிளாக் பென் யூஸ் பண்ணி இன்னொரு வாட்டி எழுதிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து வாட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறதுனால கொஞ்சம் பிளாக் லைன் இருந்தது அப்படின்னா நமக்கு அதுக்கு உள்ள கலர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக எழுதி எடுத்துக்கோங்க. எழுதி எடுத்த அப்புறமா இந்த பென்சில் வச்சு நம்ம எழுதியிருந்தோம் இல்லையா, அதை நீங்கள் எரேஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த கோடு எல்லாமே நீங்கள் எரேஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இப்போ வந்து எல்லாமே எரேஸ் பண்ணி நீட்டாக அந்த பேப்பரை எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து வாட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணி கலர் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட என்ன பிராண்ட் வாட்டர் கலர் இருக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்படி வாட்டர் கலர்ஸ் வந்து இதில் அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபுல்லாக வந்து ஒரே ஷேட் கொடுக்காம ஒரு கார்னரில் மட்டும் நல்ல டார்க்கான ஷேடும் இன்னொரு கார்னரில் வந்து லைட்டான ஷேடும் கொடுக்குறேன். இப்படி நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஷேட்ஸ் கொடுக்கும்போது அந்த லெட்டர்ஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் இங்கே ஒவ்வொரு லெட்டருக்குமே வந்து ஒவ்வொரு கலர் யூஸ் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கோட்ஸை அழகாக எழுதி உங்களோட வாலில் நீங்கள் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இப்போது சில பேருக்கு வந்து பைபிள் வசனங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க அந்த மாதிரி பைபிள் வசனங்கள் எழுதிக்கலாம். இல்லை மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் எழுதிக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி
இந்த மாதிரி எழுதுறதுக்கு நமக்கு ப்ரஷ் பென் வேணும், ஸ்கெட்ச் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற பென்சில் யூஸ் பண்ணி அழகாக எழுதலாம் இந்த மாதிரி. நான் இப்போ இதில் வந்து வாட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வாட்டர் கலர்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா க்ரையான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா வெறும் பென்சிலே வச்சு நீங்கள் அழகாக ஷேட் பண்ணிக்கலாம். நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன், வாட்டர் கலர்ஸ் வச்சு எப்படி எழுதணும், அதுக்கப்புறமா வந்து பென்சில் யூஸ் பண்ணி எப்படி ஷேட் பண்ணணும், கலர் பென்சில் யூஸ் பண்ணி எப்படி ஷேட் பண்ணணும், அதுக்கப்புறமா க்ரையான்ஸ் யூஸ் பண்ணி எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு டைம் இருக்கிற நேரத்தில் நீங்கள் அதை வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி எழுதுங்க. அதுக்கப்புறமா நானியர் ஸ்டுடியோவில் நிறைய வாட்டர் கலர் பெயிண்டிங் வீடியோஸ் இருக்குது. நீங்கள் அதையும் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் பெயிண்டிங் பண்ணுங்கள், அதையும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போது கீப் லைஃப் அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் சிம்பிள் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீங்கள் இதில் ஒரே கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஒரே கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரே கலர் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த லெட்டர் ஆர்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா இன்னும் ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா என்னோடய இன்ஸ்டா பேஜ் நானி ஆர்ட் ஸ்டுடியோவில் வந்து நீங்கள் எங்கூட சேட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணுற ப்ராக்டிஸ், அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணுற ஆர்ட் ஒர்க், இந்த மாதிரி லெட்டர் ஆர்ட் எல்லாமே எங்கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் வேறு ஸ்டைலில் நீங்கள் வந்து லெட்டர் ஆர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் என்கிட்ட கேட்கலாம். இந்த மாதிரி ஸ்டைல் வந்து யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, நீங்கள் கர்சிவ் எழுதிட்டு அதில் கீழ் நோக்கி வர கோடுகளுக்கு எல்லாமே டபுள் லைன் போடணும். அதுக்கப்புறமா டபுள் லைன் போட்ட இடத்துல நம்ம கலர் பண்ணிக்கலாம், இல்லை ஷேட் பண்ணணுன்னா ஷேட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அழகான ஒரு ஆர்ட் கிடைக்கும். நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வாட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணனால அங்கங்கே நான் வந்து வாட்டர் கலர்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்க போகிறேன். இது உங்களுடைய சாய்ஸ். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த ஆர்ட்டை வந்து ஃப்ரேம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது எம்டியாக இருந்தால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து அங்கங்கே இந்த மாதிரி கலர்ஸ் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. குட்டி குட்டியான டிசைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போடும்போது ஃபுல்லாக கலர்ஸாக இருக்கும். இது நீங்கள் ஒரு வாலில் தொங்க விட்டிங்கன்னா கூட வால் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.